தயவு செஞ்சு உன் பேர் என்னன்னு சொல்லிடுப்பா, இல்லனா தேவையில்லாம சின்னத்தை உன்னை தீவிரவாதினே சொல்லிடுவாங்க. சரிப்பா, நீ ஏதோ மூட் அவுட்ல இருக்க, சொல்ல தயங்குற, நானே சொல்லிடுறேன். அத்த, இவர் பேர் என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே. இவர் பேரு கிங்கு. கிங்கா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாத்த, சிலம்பத்தோட செல்ல பேரு கிங்கு. கிங்குன்னா யாரு? ராஜா. ராஜா தான் இவனோட ஒரிஜினல் பேரு. ஓ, ராஜா, அருமையான பேராச்சுப்பா. அதை எதுக்காக மறைச்சு வச்சிருந்த? நாம எல்லாரும் வந்ததுல இருந்து டிரைவர் சிலம்போன்னு அப்படியே போனதுனால மறந்துருப்பாப்ல. இனிமே நாமளும் செல்லமா கிங்கனே கூப்பிடுவோம். என்ன மிஸ்டர் கிங்? சித்தி, இப்போ உங்களோட சந்தேகம் தீந்துதா? இனிமேலாச்சும் அவர் மேல சந்தேகப்படாம இருங்க. நல்லா சொல்லு ரேவதி, அவர் பேரு கிங்கு. கே ஃபார் கிங். குலதெய்வ கோயிலுக்கு பத்திரிக்கை வைக்க வரோம்னு சொல்லிட்டு, ஆனா பத்திரிக்கை மேட்டர் இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அப்பாடி, டாபிக்க மாத்திட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நான் உடனே பிரஸுக்கு போய் மாப்பிள்ளை பேரை மகேஷ்னு மாற்றி பிரிண்ட் பண்ணி ஒரு சாம்பிள் பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதை நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே குலதெய்வம் கோயிலில் வச்சு கும்பிட்டுடலாம். சரி, அப்படியே பண்ணிடலாம். அக்கா, இவனை இன்னும் எத்தனை தடவை தான் நம்புவ? எனக்கு என்னவோ இவன் பேர்ல கூட ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தான் தோணுது. இவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம நம்புறது டேஞ்சர் தான். சின்னத்த, இந்த மேட்டரை விடவே மாட்டீங்களா? ஆகாத புருஷன் கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தன்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் சிலம்பம் சிலம்பம் சிலம்பம்னு அவனையே புடிச்சு நோண்டிட்டு இருக்கீங்களே, என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்களா? அவ பேரு கிங்கு தான், கிங்கு தான், கிங்கு தான். போதுமா? விடு சந்திரா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நாளைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயாகணும். அதுக்கான காரியங்களை செய்வோம். டிரைவர், சாரி, ராஜா தானே உன் பேரு? ஃபேண்டாஸ்டிக் அத்தை, கரெக்ட். ஹி இஸ் ராஜா. செல்ல தீபா, நல்லா இருக்கீங்களா? என்ன செய்றீங்க? விளையாடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன விளையாட்டு கண்ணு? அதுவா, நான் சாமிக்கு பூஜை பண்ற விளையாட்டு விளையாடுறேன். அது என்ன செல்லம், புது விளையாட்டா இருக்கு. இது எப்படி விளையாடுவ? அதுவா, கல்லுதான் சாமி, அந்த பேப்பர் தான் பூ. அதுதான் சாமிக்கு பூவா? சரி, அப்புறம் என்ன பண்ணுவ? அத சாமிக்கு போட்டு ப்ரே பண்ணுவேன். என்ன ப்ரே பண்ணுவீங்க? அம்மா வந்து என்ன சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு சாமி கிட்ட ப்ரே பண்ணுவேன். அம்மா, நான் உன் கூட வந்து இருக்கணும். நீ எனக்கு சாப்பாடு செஞ்சு ஊட்டி விடணும். சரிம்மா. அப்புறம் உன் மடியில நான் தூங்கணும். நீ எனக்கு கதை சொல்லணும். அப்புறம் என்ன? நீயும் நானும் சேர்ந்து சாமி கும்பிட்டு விளையாடணும். சரியா? சரிடா, சரி. அப்படின்னா எப்ப என்ன கூட்டிட்டு போவ? சீக்கிரமே கூட்டிட்டு போறேன். பிராமிஸ்? ப்ராமிஸ். தீபா, நீ அங்க போய் விளையாடு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க பாரு. அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறேன். போய் விளையாடு. ஏய் இருங்க, நானும் உங்க கூட விளையாட வரேன். ரேவதி மேடம்,
என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இவன் ஞாபகம் ரொம்ப வந்துச்சு, அதான் சட்டுன்னு கிளம்பி வந்துட்டேன். அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, இவள சீக்கிரமா கூட்டிட்டு போக போறேன்னு சொன்னீங்க. சீக்கிரம் கல்யாணம் நடந்துட்டா தேவலன்னு இருக்கு. ஏன், என்னாச்சு? கல்யாணத்துல சில பிரச்சனைகள் சின்ன சின்னதா வந்துகிட்டே இருக்கு. கல்யாணம்னாலே அப்படிதான் மேடம், பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்போதைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் மீறி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அப்பதான் தீபாவை தத்தெடுத்து என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். அது சரி, உங்க வருங்கால மாப்பிள்ளை கிட்ட தீபாவை பத்தி சொல்லிட்டீங்களா? இன்னும் சொல்லல. முதல்ல அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுங்க, அதான் நல்லது. சரி. லேட் பண்ணிட வேணாம்.